100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 40. வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ணனால வீட்டுல கேஸும் கிடையாது. அதனால காலையிலேயே தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து குடுக்கல போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு அருமையான கிளைமேட். அந்த கிளைமேட்டோட ஏன் துணிமணிகளை பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே வெள்ளிக்கிழமனால சும்மா போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா லக்கேஜும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மதிய சாப்பாட்டை முடிச்சுட்டு கடைசியா நம்ம இருந்த வீட்டுக்கு ஒரு பிரியா விடையை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. மக்களே, லவ்ங்கிறது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும், ஒரு அம்மாக்கும் பையனுக்கும், உயிரினத்துக்கு மேலே பிரிஞ்சு போனால் ஃபீலிங்ஸாக இருக்கும்னு எனக்கு தெரியும். என் பைக்கும் ஒரு உயிர் இல்லாத பொருள் தான். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் நான் இத்தனை வருஷமாக பிறந்து ஒரே வீட்டில் இருந்திருக்கேன். பிறந்து ஒரே வீடுனா அந்த ஒரே பிளேஸு. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து இந்த இடம் தான். எனக்கு தெரிஞ்சு சுமாராக ஒரு 12-13 வருஷம் அந்த வீட்டில் இருந்திருப்பேனுங்களா. அந்த வீட்டை விட்டு இப்போ வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது தான் அந்த வீட்டோட அருமை தெரியுது. அந்த வீட்டை விட்டு எனக்கு வரவே மனசு கிடையாது. ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது மக்களே. ஏன்னா இப்போ நான் பெங்களூரோ எங்கேயோ இருந்தாலுமே திரும்பி வந்தால் நமக்கு வீடுன்னு ஒன்று இருக்கும்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ள அங்கே இருக்கும். ஆனால் இனிமேல் நான் போயிட்டு வந்தால் அந்த புது வீட்டுக்கு போனால் நான் நிறைய நாள்லாம் தங்க மாட்டேன். ஒரு 2 நாள் கெஸ்ட்டு மாதிரி இருந்துட்டு தான் போவேன். அப்போ அதே எனக்கு ஒரு வீடுங்கிற ஃபீலிங்ஸ் தராது. துன்புறுத்தலாக இருக்குது மக்களே மனசு. வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்குன்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு தொழிலாளிகள் வீட்டுக்குள்ள சில பல வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் வேலையும் பார்த்து கொடுத்துட்டு என்னடா பாக்க காலையில பெஞ்ச மழை இன்னும் உடல. ஸ்ட்ரைட்டா வீட்டு கொஞ்சம் மின்சார பொருட்கள் தேவை. அதையும் வீட்டுக்கு நைட்டு சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.